வெல்கம் டு செலின்டாஸ் லைஃப் ஸ்டைல் அண்ட் லைஃப் ஸ்டைல். நான் உங்கள் செலின்டா எழுத்தாளர் அண்ட் ரிலேஷன்ஷிப். வெல்கம் சார், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். எனக்கு இந்த வீடியோவில் மனிதர்களை பற்றிய முக்கியமான உளவியல் உண்மைகள், குறிப்பாக காதல் மற்றும் உறவுகள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எந்த விதமான தகவல் தொடர்பும் தகவல் பரிமாற்றங்களும் இல்லாமல் ஒரு நபர் உங்கள் மனதில் தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தால் உங்களை பற்றியும் அந்த நபர் தொடர்ந்து நினைத்து கொண்டே இருக்கிறார். அவன் மனதிலும் நீங்கள் நிரம்பி இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். காதலிலும் ஒருவர் மீது நாம் காதல் வயப்படுவதிலும் நமது இதயத்தின் பங்கு எதுவுமே இல்லை. ஒருவர் மீது நாம் காதல் வயப்படுவது என்பது நமது மூளையில் ஏற்படும் ஒருவித வேதியியல் மாற்றத்தின் வெளிப்பாடுதான் என்று ஆராய்ச்சிகள் குறிப்பிடுகின்றன. உங்கள் வாழ்க்கை என்பது நீங்கள் தீர்த்தாக வேண்டிய ஒரு பிரச்சனை அல்ல, நீங்கள் அனுபவித்து உணர வேண்டிய ஒரு நிதர்சன உண்மை. மிகச்சரியான ஒரு பெண்ணின் மீது காதல் வயப்படுவதற்கு ஒரு ஆணுக்கு ஆகும் நேரம் வெறும் 5 நிமிடங்கள் தான் என்று உளவியல் ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. காதலால் மட்டும்தான் வேறு யாராலும் உங்களிடமிருந்து பிடுங்கிச் சென்றுவிட முடியாத நினைவுகளை தர முடியும். ஒருவரையொருவர் முத்தமிட்டுக் கொள்ளும்போது அவர்களின் மூளையிலிருந்து ஆக்சிடோசின் என்ற ஹார்மோன் சுரக்கிறது. இந்த ஹார்மோன் தான் அந்த 2 நபர்களுக்கிடையேயும் உணர்வு ரீதியான பிணைப்பை ஏற்படுத்துகிறது. பெண்கள் தங்களின் கழுத்தின் மீதும் கழுத்தின் பின்பகுதியிலும் தங்கள் துணைவர் முத்தமிட்டால் மிகவும் பிடிக்கும் என்று பல உளவியல் கருத்து கணிப்புகளில் தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு பெண் உண்மையிலேயே மிகவும் கவர்ச்சியாக உடை அணிந்திருக்கும் போது அவளுக்கு ஆண்களை கவர வேண்டும் என்ற நோக்கம் இல்லாவிட்டாலும் கூட அவள் அணிந்திருக்கும் உடை அந்த பெண்ணிற்கு பொருத்தமாக இருந்தால் பொதுவாக ஆண்கள் அந்த பெண்ணால் கவர்ந்திழுக்கப்படுகிறார்கள். கெட்ட கனவுகளால் ஆண்களை விட மிக அதிகமாக பெண்கள் தான் பயப்படுகிறார்கள். இத்தகைய திகிலூட்டும் கனவுகள் ஆண்களை விட மிக அதிகமாக பெண்களுக்கு தான் வருகின்றன என்று உளவியல் ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. அழகான பெண்கள் சோர்வாகவும் சோம்பேறித்தனமாகவும் இருக்கும் பொழுது இன்னும் அழகாக மாறிவிடுகிறார்கள் என்று சில கருத்து கணிப்புகளில் ஆண்கள் தெரிவித்திருக்கிறார்களாம். ஆண்கள் அழகான மார்பகங்களையுடைய பெண்கள் மீது மிக வேகமாக காதல் வயப்பட்டு விடுகிறார்களாம். ஏனெனில் அப்பொழுது அவர்களை அறியாமலேயே அவர்களது குழந்தை பருவ நினைவுகள் தூண்டப்பட்டு விடுகிறதாம். ஒரு ஆண் உண்மையிலேயே மிகவும் தீவிரமாக ஒரு பெண்ணின் மீது காதல் வயப்பட்டு விட்டால் அவள் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கும் சமயங்களில் கூட அவன் அவளது கண்களை உற்று பார்த்து கொண்டே இருப்பானாம். ஒன்றாக சேர்ந்து உட்கார்ந்து ஒரு நாளில் மிக சில நிமிடங்களாவது சிரிக்கும் தம்பதிகள் மிக நீண்ட காலம் ஒற்றுமையுடனும் பிணைப்புடனும் சேர்ந்து வாழ்வார்களாம். அவர்களது திருமண உறவும் மிகவும் பலமாக இருக்குமாம். நீங்கள் உங்களை தனிமைப்படுத்தி கொண்டு ஒதுங்கி இருக்கும் பொழுது உண்மையிலேயே உங்கள் மீது பாசமுடையவர்கள் மட்டுமே உங்களை தேடுவார்கள். தாங்கள் பிறரால் ஒதுக்கப்பட்டு விட்டதாக மக்கள் நினைக்கும் போது, உடலில் ஏதாவது காயம் ஏற்படும் போது எத்தகைய வேதியியல் மாற்றங்கள் நிகழுமோ அதே போன்ற மாற்றங்கள் நிகழ்கின்றன. நீங்கள் உங்கள் துணைவரிடம் என்னென்ன குணங்கள் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள், இவையெல்லாம் அவரிடம் இருக்கின்றன என்பதை பட்டியலிடுங்கள். இவை இரண்டிலும் பெரும்பாலான விஷயங்கள் ஒத்துப்போனால் நீங்கள் சரியான துணைவரைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். பிரச்சனைகளை பற்றியே எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருக்காமல் அந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கான தீர்வுகளை தரும் பெண்களைத்தான் உண்மையான ஆண்களுக்கு மிகவும் பிடிக்கும். நிலையான உறவு என்று வரும்பொழுது அந்த உறவிற்குள் நுழைவதற்கு முன் தாங்கள் அந்த பந்தத்திற்கு நுழைந்த பிறகு செய்ய வேண்டிய பொறுப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் உண்மையான ஒரு ஆணும் பெண்ணும் நினைப்பார்கள். உண்மையாகவே காதலிக்கும் இருவர் மற்றவர்களுக்கு முன்னால் ஒருவரையொருவர் எப்பொழுதுமே விட்டு கொடுத்து கொள்ளவே மாட்டார்கள். ஆண்கள் தன் காதலிக்கும் பெண்ணை பற்றி நினைத்து பார்க்கும் பொழுது பெரும்பாலும் அந்த பெண்ணுடன் தான் செலவு செய்த நிகழ்வுகளையும் அவளது குரலையும் சேர்த்தேதான் நினைத்து பார்ப்பார்கள். பல சமயங்களில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கும் மிகவும் கடினமான சவாலான காலகட்டங்கள்தான் உங்களது எண்ணங்களை உறுதியானதாகவும்
உங்கள் சிந்திக்கும் திறனை மேம்பட்டதாகவும் மாற்றும். உங்களை யாராவது காதலிக்கிறார்களா என்பதை நீங்கள் அறிய விரும்பினால் அவர்களது கண்களை கவனித்து பாருங்கள். உங்களை பார்க்கும் பொழுது அவரது கண்களின் நடுவிலுள்ள கண் பாவை அகன்று விரிந்தால் அந்த நபர் உங்களை விரும்புகிறார் அல்லது காதலிக்கிறார் என்று அர்த்தம். தங்கள் முகத்திற்கு ஒப்பனை செய்து கொள்ளாத அல்லது மிக குறைந்த அளவே மேக்கப் செய்திருக்கும் பெண்களைத்தான் பெரும்பாலான ஆண்களுக்கு பிடிக்குமாம். ஏனெனில் அத்தகைய பெண்கள் வாழ்க்கையை மிக இயல்பாக எடுத்துக்கொள்வார்கள் என்றும் அனைத்து விஷயங்களிலும் அவர்களிடம் ஒரு உண்மைத்தன்மை இருக்கும் என்றும் ஆண்கள் தங்களை அறியாமல் அவர்களது ஆழ்மனதில் நம்புகிறார்கள். உண்மையான ஒரு ஆண் எப்பொழுதும் தன் மனைவியையோ அல்லது காதலியையோ அவள் தவறேதும் செய்யாத போதே சந்தேகப்பட மாட்டான். ஏனெனில் அவனுக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்காது. தன்னை விட மிக அதிகமாக வேறு எந்த ஆணாலும் இவள் மீது அன்பு செலுத்த முடியாது என்ற ஆழமான நம்பிக்கை அந்த ஆணுக்கு இருக்கும். ஒரு ஆண் மிக மோசமான மனநிலையில் அல்லது தோல்வி அடைந்து நம்பிக்கையற்று இருக்கும் பொழுது தான் காதலிக்கும் பெண்ணால், தனக்கு பிடித்த பெண்ணால் முத்தமிடப்பட வேண்டும் என்று விரும்புகிறான். பொதுவாக யாரோ ஒரு நபரால் தாங்கள் கவனிக்கப்படவில்லை, மதிக்கப்படவில்லை என்று மக்கள் உணரும்போது அந்த நபரை அவர்கள் வெறுக்கத் தொடங்கி விடுகிறார்கள். உண்மையான ஆண் ஒரு பெண்ணின் உடலை தொடாமலேயே தன் நடத்தைகளால் அவளது மனதை மட்டும் தொட்டு அவளை காதலில் விழ வைத்து விடுவான். நீங்கள் பேசுவதை விட அதிகமாக கவனியுங்கள். ஏனெனில் மௌனத்திலிருந்துதான் ஞானம் பிறக்கிறது. உண்மையான ஒரு ஆண் தான் ஒரு பெண்ணை காதலிக்கத் தொடங்கிய போது முதலில் அவளை எப்படி நன்றாக நடத்தினானோ, எவ்வளவு காதலித்தானோ அதே போலவே அவளை கடைசி வரை தன் வாழ்நாள் முடியும் வரை நடத்துவான். அதே போன்றே காதலிப்பான். பொதுவாக பெண்களை விட ஆண்கள் உடலளவில் பலமானவர்கள். ஆனால் ஆண்கள் பெண்களை விட உணர்ச்சி அளவில் மிகவும் பலவீனமானவர்கள் என்று உளவியல் ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. ஒருபோதும் மக்களின் வார்த்தைகளை நம்பாதீர்கள். அவர்களின் உணர்ச்சிகளையும் அதிர்வலைகளையும் உற்று கவனியுங்கள். அவர்கள் உங்களை உண்மையிலேயே விரும்புகிறார்களா அல்லது வெறுக்கிறார்களா என்பதை அவர்களின் உணர்ச்சி வெளிப்பாட்டு முறைகளும் எண்ணங்களின் அதிர்வலைகளும் நடத்தைகளும் மிக தெளிவாக வெளிப்படுத்திவிடும். ஒரு பெண் ஒரு ஆணை உண்மையிலேயே காதலித்தால் அவள் அவனை உணர்ச்சி ரீதியாக எப்பொழுதும் வசதியாக உணர வைப்பாள் என்று உளவியல் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. உண்மையாகவே ஒருவர் மீது காதல் வயப்படும் பொழுது பெண்களுக்கு மட்டுமல்ல, ஆண்களுக்கும் அவர்கள் முகத்தில் அதிக பளபளப்பும் பொலிவும் ஏற்படுகிறதாம். பெண்கள் எப்பொழுதும் இன்னொரு பெண்ணை அவள் தன்னை விட மேம்பட்டவள்தான், அவள் ஒரு ஆல்பா பெண்தான் என்று ஒருபோதும் ஒப்புக்கொள்ளவே மாட்டார்களாம். மிகவும் இயல்பாக அந்தந்த சூழலுக்கேற்றவாறு நடந்து கொள்ளும் பெண்களை ஆண்களுக்கு மிகவும் பிடிக்குமாம். வாழ்க்கையில் எந்த சூழலிலும் தன்னை பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றி விடுவாள் என்று அந்த ஆணுக்கு ஒரு நம்பிக்கையை அவளது அந்த குணம் ஏற்படுத்துகிறதாம். ஒரு ஆண் உண்மையிலேயே ஒரு பெண்ணை காதலித்தால் அவளை பற்றி அவள் முதுகிற்கு பின்னால் பேச மாட்டான். ஒருவேளை அந்த காதல் தோல்வியிலேயே முடிந்தால் கூட அவளை பற்றி அவதூறாகவும் தரக்குறைவாகவும் பிறரிடம் பேச மாட்டான். அவளை தன் எதிரியாக ஒருபோதும் நினைக்க மாட்டான். அவளது பெயரை கெடுக்க மாட்டான். ஒரே மாதிரியான எண்ண அலைகளையும் நல்ல சிந்தனைகளையும் கொண்டுள்ள இருவர் இணையும் பொழுது அந்த வாழ்க்கை, அவர்கள் உறவு மிகவும் உயிர்ப்பானதாக மாறிவிடுகிறது. தன் மீது மிகவும் அதிகமான நம்பிக்கை வைத்துள்ள ஆண்கள் தன் மனைவி அல்லது காதலி அழகாகவும் கவர்ச்சியாகவும் உடையணிந்து பிறர் முன்னிலையில் நம்பிக்கையுடன் வலம் வருவதை விரும்புவார்கள்.
அதை ஆதரிப்பார்கள். உறுதியான மனதுடைய மனிதர்கள் எப்பொழுதும் பிறரது கண்களுக்கு கவர்ச்சியாக தெரிகிறார்கள். அவர்களால் மக்கள் ஈர்க்கப்படுகிறார்கள். அதிக ஃப்ரில்களுடைய மென்மையான துவழக்கூடிய ஆடைகளை அணியும் பொழுது பெண்கள் அழகாகவும் பெண்மையாகவும் தோற்றமளிக்கிறார்கள். கவர்ச்சியான உடலும் குழந்தைத்தனமான பெண்மையான முகத்தையும் உடைய பெண்கள் மீது ஆண்கள் மிக எளிதாக காதல் வயப்பட்டு விடுகிறார்கள். நீங்கள் உங்களது எண்ணங்களையும் கருத்துக்களையும் பிறரிடம் உறுதியாக வலியுறுத்தி சொல்ல விரும்பினால் அதற்காக ஒரு பொழுதும் உங்கள் குரலை உயர்த்தாதீர்கள். உங்கள் கருத்துக்கள் சரிதான் என்பதை நிரூபிக்க துணை நிற்கும் காரணங்களின் எண்ணிக்கையையும் அவற்றின் ஆழத்தையும் அதிகப்படுத்துங்கள். மென்மையான, எதற்கும் எளிதாக பாதிக்கப்பட்டுவிடக்கூடிய சென்சிட்டிவான பெண்ணின் மீதும் எளிதில் எந்த ஒரு விஷயத்திற்கும் அவமானப்பட்டுவிடக்கூடிய பெண்ணின் மீதும் உண்மையான ஆண்கள் மிக எளிதாக காதல் வயப்பட்டு விடுகிறார்கள். எப்படியாவது அவளை மகிழ்ச்சியாக்கி விட வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ மாதிரி இன்னும் நிறைய உளவியல் தொடர்பான கர்மா மற்றும் ஸ்பிரிச்சுவல் வீடியோஸ், லைஃப் ஸ்டைல் அண்ட் லைஃப் ஸ்கில்ஸ் வீடியோஸ்லாம் நிறைய பார்க்கணும் அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் தொடர்பான சைக்காலஜி தொடர்பான நிறைய வீடியோஸ் இருக்குது, பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வித்தியாசமான ஒரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நான் இதில் உளவியல், ஸ்பிரிச்சுவாலிட்டி, கர்மா மற்றும் சுயமுன்னேற்றம் தொடர்பான புத்தகங்கள் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா feedback@selenroy@gmail.com அப்படின்னு கீழே ஸ்க்ரீனில் தெரியுற இமெயில் ஐடிக்கு உங்களுடைய ரிக்வஸ்ட் நீங்கள் அனுப்புங்க. அடுத்த வீடியோ நாங்கள் மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா.